குற்றம் நடந்தது என்ன இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு வந்து ஆசை தான். நம்ம எதுக்கு அந்த வேலைலாம் வந்து பார்த்துட்டு நம்ம எப்பவுமே சந்தோஷமாக வந்து சொல்லலாம். ஸோ தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லைட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வரலாம், கொஞ்சம் சினிமேட்டிக் எஃபெக்ட், கொஞ்சம் சீரியஸாக இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். நமக்கு சீரியஸ்லாம் அந்தளவுக்கு வராது. ஸோ நம்ம எப்பவுமே போலவே எப்படி வந்து ஒரு நியூஸ் எல்லாம் கொண்டு வருமோ அதே மாதிரி இன்றைக்கி நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த வாரத்தோட கடைசி பிரைம் நியூஸ், இந்த வாரத்தோட கடைசி பிரைம் நியூஸ் தான். நிறைய பேர் உடனே குஷியாகாதீங்க, மண்டேவும் திரும்ப வரும். ஸோ இன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் பாங்க. டெக் நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை காமிச்சிடுறேன். போக்கோலேருந்து ஒரு இன்வைட் வந்து நமக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய இன்வைட் நமக்கு வந்திருக்கு, புது ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படி இப்படின்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 30 கார்டு தனியாக கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த மாதம் 30 வந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க, X3 Pro அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்வைட் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா Snapdragon 860 ப்ராசஸரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருதான். அந்த சிப் எப்படி இருக்குமோ, அந்த ப்ராசஸர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டம்மியை பாபா வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, டம்மி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போக்கோ சைத்தான் குட்டிச்சாத்தான் வந்து இங்கே இருக்குது. இந்த குட்டிச்சாத்தானை வந்து இந்த ஒரு ப்ராசஸரை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம். ஸோ நான் கொஞ்சம் வைடாகவே காமிக்கிறேன் பாருங்கள், இந்த சைட்லேருந்து காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வச்சா லைட் அப் ஆகிடுச்சு, இதை எடுத்தா லைட் போயிடுச்சு, தெரியுதா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்வைட்டுங்க. ஆக்சுவலாக இதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை, பட் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்ல இனோவேட்டிவான ஒரு இன்வைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ப்ரைஸிங்கும் அதே மாதிரி இனோவேட்டிவாக கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்கன்றதை நம்புகிறேன். சரி, ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ்க்குள்ளே போயிடலாம். Xiaomi 29 அவங்களுடைய ஒரு புது லான்ச் ஈவெண்ட்டை வைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க சைனாவில். இந்த லான்ச் ஈவெண்ட்டில் என்னடா வரப்போகுது அப்படின்றத கொஞ்சம் அப்படி வந்து தேடி பார்த்தா ஒரு லீக்ஸ் கிடைச்சது. என்னடான்னா அவங்களுடைய ஓன் சிப்பை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஓன் சிப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விலை கம்மியான சிப் அது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிப்பாக அவங்க கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். எனக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து கிடையாது. வரட்டும், வந்தால் நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் டு பங்களாதேஷ். படித்த மாதிரியே சொல்லிட்டேன். எஸ், இந்திய பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷுக்கு போயிட்டுருக்காரு. அது என்னடா பெரிய டெக் நியூஸான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இவர் அங்கே போகிறதுனால இப்போ பங்களாதேஷில் ஃபேஸ்புக்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களாம், யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஃபேஸ்புக்லேயும் நம்ம பசங்க போய் ஏதாச்சும் ஒன்று போடுறாங்களோ இங்கேருந்து தெரிலப்பா. பட் பேண்ட் டெம்பரரிலி தான், அதுக்கப்புறம் வந்துடும். சைனாவின் டெஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, நியோ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி, இவங்க தான் டெஸ்லாவுக்கு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, சிப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால் எங்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து நாங்கள் ரொம்பவே வந்து கம்மி பண்ண போகிறோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில நாட்கள் வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் பிளானில் இருக்கோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. நான் வந்து தொடர்ந்து கடந்த 2 மாதமாக சொல்லிட்டு இருந்த விஷயம் ஒன்று தான், சிப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஷார்ட்டேஜில் இருக்குது. அதனால தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சிப்பே கொண்டு வந்துட்டு இருக்காங்க, புது சிப் ஏன்னா ஸ்டாக் இல்லை, இருக்கிறதையாச்சும் கொண்டு வரலாம், ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்கட்டும் சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் வந்து சீக்கிரமாக மாறும்ன்றதை நம்புகிறேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுட்டு போங்க. ரியல்மி டெக் லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் கம்மிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரியல்மி என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியலைங்க. வாரத்துக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. மாதத்துக்கு ஒன்றுனா கூட ஒரு நியாயம் இருந்துச்சு, தர்மம் இருந்துச்சு. இப்போலாம் வாரத்துக்கு ஒரு அப்டேட்டு. எதுக்கு கொண்டு வராங்க, என்ன கொண்டு வராங்க, ஏன் கொண்டு வராங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்களே கன்ஃபியூஷன் இருக்காங்க போல. இப்போ டி இஸ் கம்மிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வேற ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட் வந்து இப்போ ரியல்மிக்கு உள்ளே வந்து அவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களுடைய அந்த டெக் லைஃப்குள்ளே ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் வரட்டும். ரொம்ப ஹைப் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, நம்ம அந்தளவுக்கு ஹைப் ஆக வேண்டாம். வந்த உடனே அது உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 8 5G வரப்போகுதுன்றத போல் இப்போவே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன்னு உங்களுக்கு புரியுதா? நாங்கள் வந்து 5G ஃபோனை கொண்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே ரியல்மி 8 ப்ரோவெல்லாம் நல்லா கழுவி ஊற்றிட்டீங்க. ஸோ அந்த ஃபோனை வாங்காட்டி பரவாயில்ல, நாங்கள் 5Gயோட வரோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், யாரும் அர்ஜென்ட் பட்டு போய் ரெட்மியை வாங்கிடாதீங்கன்றத போல் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டுக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் ரெட்மிக்கு யாருக்குமே அந்த ஃப்ளாஷ் சேல் வந்து கிடைக்க போகிறது கிடையாது. கடந்த 2 சைடில் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூரில் ஒரு 4 கடையில் என் பிரதரும் வந்து ட்ரை பண்ணிட்டாரு. கிருஷ்ணகிரிலேயே ஒரு 3 கடையில் நான் ட்ரை பண்ணிட்டேன். அஃபிஷியலாக அன்பாக்ஸ் பண்ணாத ஃபோன் கிடைக்கிறதே இல்லை. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போய் வீடியோ போட்டு எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு நாளில் சும்மா எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போடுறது எனக்கு விருப்பம் இல்லைங்க. வரட்டும், அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணலாம்.
இன்றைய ஐபி கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த AMOLED டிஸ்பிளே கன்ஃபார்மாக கொடுத்துட்றாங்க. பட் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு AMOLED டிஸ்பிளே ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வருதுன்ற பட்சத்தில் அதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தருமா, இல்லை அதில் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் அதிகமாக வச்சு கொடுக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 90 இல்லை 120 வச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்குமா? இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லாமல், இல்லை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும் கொடுத்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருந்தால் ஓகேவா? இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதை வச்சு தான் கேட்குறேன். பட் நீங்கள் சொல்லுங்கள், ஸ்மார்ட் ஃபோனை மைண்டில் வச்சுக்காதீங்க, பிராண்டை மைண்டில் வச்சுக்காதீங்க, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுன்றதை மட்டும் இங்கே இல்லை, கம்யூனிட்டி டேபில் ஓட் பண்ணுங்க. iPhone 11 Pro பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணியில் விழுந்துருச்சான். அதை 2-3 நாள் தேடிட்டு இருக்காங்க, ஃபோன் கிடைக்கலன்னு விட்டுட்டு இருக்காங்க. 30 நாள் கழிச்சு அந்த ஃபோன் கிடைச்சிச்சான். எடுத்துட்டு ஆன் பண்ணால் ஃபோன் ஆன் ஆகுதான். iPhone 11 Pro 30 நாள் வாட்டருக்குள்ளே இருந்து ஆன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் எப்படி இருக்கும்? நான் இப்போ ரீசெண்டாக ஒரு A52 நினைக்கிறேன், சாம்சங்து, அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்படி தான் வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் தூக்கிட்டு போய் டேம்லேயே போட்டேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ண விஷயம் தான். இனிமேட்டு ஏதாச்சும் ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நேராக தூக்கிட்டு போய் டேமில் தான் போடுவேன். ஏன்னா நான் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் அதுதான். கிணத்துல போட்டால் எனக்கு இறங்கி எடுக்க தெரியாது, அதனால தான். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய டாப் 5 நியூஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய சிறந்த 5 டெக் நியூஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய சிறந்த 5 நியூஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்மளுடைய நியூஸில் இன்றைக்கி அடேங்கப்பா நியூஸ் அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய சிறந்த 5 டெக் நியூஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைய போனஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போனஸ் நியூஸில் அடேங்கப்பா நியூஸா இல்லை ஐயோயப்பா நியூஸான்றதை நீங்கள் சொல்லுங்கள். என்ன நியூஸ்ன்றதை சொல்கிறேன். இந்த கோவிட் சுச்சுவேஷன் கடந்த 1 வருஷமாக இருக்குது பார்த்தீங்களா, இதன் காரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பணக்காரர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருடைய ரெவென்யூ எல்லாமே கிட்டத்தட்ட 44% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட 100 கோடி ரூபா சொத்து இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகே, அதாவது இப்போ சரி கூகுள் கிட்ட 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா அது 144 கோடி ரூபாய் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 650 பணக்காரர்கள் வந்து அப்படியே க்ரோ ஆயிருக்காங்க. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 80 மில்லியன் மக்களுடைய ஜாப்ஸ் எல்லாம் வந்து போயிருக்கு. அப்படியே ஒரு சில கான்ட்ராடிக்ஷன் இருக்குல்ல. இதனால் அவங்கள பார்த்தெல்லாம் திட்டணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்களால தான் நிறைய பேருக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேர்ந்துருக்கு. ஸோ எல்லா டைம்லையுமே எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் அதுதான். முடிஞ்ச வரைக்கும் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கலாம். இந்த பிரைம் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எக்கோவாக இருந்திருந்தால் கொஞ்சம் சாரி, பிகாஸ் நிறைய விஷயங்களை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதனாலலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். #TTP இல்லை #TT ஃபேமிலி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். TTP கொஸ்டின் இப்போதைக்கு வந்து கிடையாது. ஏற்கனவே நான் இன்னும் எடுத்த கிவ்அவே வின்னர்ஸ்க்கு இன்னும் நான் கிஃப்ட் அனுப்பல, அதுக்கே வந்து டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு கிவ்அவே வந்து கிடையாது. நார்மலாக TT ஃபேமிலின்னு போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதற்காக அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நேற்று நம்மளுடைய சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த 3 பேர் தான். 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் மூலியமாக கொடுக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த டெக் நியூஸில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி. அதனால் நாளைக்கு வீடியோவில் நினச்சிக்காதீங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான ரிவ்யூ இருக்குது. முக்கியம் அல்ல, மிக முக்கியமான ரிவ்யூ இருக்குது. ஸோ கீப் ஃபைட்டிங்.